சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே கரெக்டாக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கொடுத்துடலாம். ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மண்டினுள் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாவதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாகும். வாரணாம்பிகை உடனம தொண்டீஸ்வரர் மங்களாம்பிகை உடனும் அகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் வருவார். சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடல்நலம் மனவுடன் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து அருள் மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருள் கோரி வருவோர்க்கெல்லாம் பூர்த்தியாய் கொடுக்குமாறி இருள் நீங்கி ஒளியே எங்கும் இருந்திடச் செய்யுமாறி தருமாறி தொழுதோம் என்று தமிழ்வாரி தருவாய் மாறி அன்புடன் வேண்டிடும் தன்னடியார்க்கெல்லாம் ஆசி அருள் மாறி அன்பரில் உள்ள கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமாறி இந்நகர் மக்களின் இன்னல் அகற்றிடும் ஈடிலா ஒருமாறி இந்நாடெங்கும் அமைதி நிறைந்திட இன்பம் தருமாறி செந்நெறி எண்ணெறி நீயறி என்று நல் சீர்வழி செல்மாறி செந்தமிழ் நம்தமிழ் என்பதுணர்த்திடும் சீர்மிகு தாய்மாறி பொன்னடி உன்னடி நின்னடி வேண்டினோம் பேரருள் தாமாறி பூவுலகெங்கும் நிறைந்திடும் அன்னையும் பூவடி பணிகின்றோம் மாறி 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 என்று கூறினார். மாரியம்மன் அருள்கிடைக்கும் வளங்கள் வந்து சேர்ந்திடும் மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள்கிடைக்கும் மனதில் இன்பம் தோன்றிடும் மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள்கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நடந்திடும் மாறி 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 என்று போற்றுவோம் மாறி 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 என்று மாரியம்மனை வாழ்த்துவோம். உலகலாம் உடந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மறி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எடுக்கும் ஆக்கதை இன்றமிழ் செய்யுளால் நடக்கும் ஏமை நமக்கருள் செய்திட தடக்கே ஐந்துடை தாழ் சிவி நெல்முடி கடக்களிட்டினை கருத்தினுள் இருத்துவான். தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. நம்முடைய வகுப்பை தொடங்கலாம். பெரிய புராணத்தில் நாம் 78வது மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கிறதா நினைக்கிறேன். 78 வரைக்கும். நாளிகேரம் செருந்தி அதானே பார்த்துருக்குறோம். பார்த்துக்கிடுங்க கரெக்டாக. அவர் தொடங்கின பிறகு அதான் அதற்கு 79வது வாங்க 79வது மந்திரம் படிக்கணும். 79வது மந்திரம் இதனுடைய தொடக்கம் சூத பாடலங்கள் எங்கும் என்று தொடங்குகிற மந்திரம். அந்த மந்திரத்திற்கு முதல்ல நாம் சில குறிப்புகள் எழுதணும். சூதம் அப்படின்னா மாமரம். மாமரத்திற்கு தமிழில் இன்னொரு பேர் சூதம். பாடலம் என்றால் பாதிரி மரம். சூத பாடலம் எங்கும் சூழ்வளை ஞாழல் எங்கும். வளைங்கிறது ஒரு மரம், சுரபுன்னை மரம். சிவாயனம் குருவே போற்று. சுரபுன்னை மரம். வளைங்கிறது சுரபுன்னை மரம். சூழ் சூழ் என்ற சொல்லுக்கு நிறுத்துங்க, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதுதான் கையை காட்டினா நீங்கள் போய் உட்காந்துட்டு இங்கே வாங்க. சூழ் என்ற சொல்லுக்கு கொத்தாக மலர்கின்ற என்று பொருள்.
ஞாழல் என்ற சொல்லு, ஞாழல் என்றால் குங்கும மரம், குங்குமப்பூ மரம். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இதெல்லாம் இருந்திருக்குது, அப்படி தானே? இதெல்லாம் இருந்திருக்குது பாருங்க. சாதி என்ற சொல்லுக்கு சாதிப்பூ, சாதிப்பூ. அப்படியானால் மரங்களுக்கு மத்தியில் கொடி வகையும் வருது. சாதிக்காய், அதே மாதிரி சாதிப்பூ, ஜாதி மல்லிப்பூ, ஜாதி மல்லிப்பூ. ஜாதிங்கிறதுக்கு என்ன பொருள்னு அந்த இடத்துல அதில் சிறந்ததுன்னு அர்த்தம். அதில் சிறந்ததுங்கிறதுக்கு ஜாதி அடைமொழி. நரவம் என்றால் அனிச்சம். நரவம் என்பதற்கு அனிச்சம்னு அர்த்தம். அனிச்சம். தமிழ் காலேஜில் கூட இதை சொல்லித்தர்றதுக்கு ஆள் கிடையாது இன்னைக்கு, எல்லாம் போச்சு பாருங்க. சேக்கிழார் இவ்வளவும் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம தமிழர்கள் தான், தாய்மொழி நமக்கு தமிழ் தான். இதில் ஒன்றுக்கும் பொருள் தெரியாத உண்டா இல்லையா? நினச்சி பாருங்க. நரவம் அனிச்சம். மாதவி, மாதவிங்கிறது குறுக்கத்தி மரம், குறுக்கத்தி மரம். சரளம் என்றால் தேவதாருன்னு அர்த்தம். சரளம்னா தேவதாரு. இதெல்லாம் படித்து என்ன ஆக போகுது அப்படின்னு யாராவது கேட்குறதுக்கு வருவாங்க. நம்ம இது சேக்கிழார் வார்த்தைங்க. ஒவ்வொரு எழுத்தும் மந்திரம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் மரத்து பேரை படிக்கிறோம்னு. உண்மை அது கிடையாது. சேக்கிழாருடைய மந்திரத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். இல்லைன்னா எப்படி எனக்கு இதை நடத்த தோணும்? இதை விட்டுட்டு போயிடலான்னு தானே தோணும். ஒவ்வொரு எழுத்து யாருடைய மந்திரம்? சேக்கிழாருடைய மந்திரம். அதாவது ஆகமம், புராணம், வேதம் எல்லாமே 5 எழுத்து தான் சொல்லுதுங்கிறது உண்மை விளக்கத்திலையும் இருக்குது, திருவருட்பயன்லையும் இருக்குது. அப்போ புராணமும் எதைத்தான் சொல்லுது? 5 எழுத்து தான் சொல்லுது. இப்போ இந்த மரத்தை சொன்னாலும் அது என்னது தான்? 5 எழுத்து தான். ஏன் இப்படி யோசிப்போமே? 5 எழுத்தில் ஆன்மாவுக்கு ஒரு எழுத்து இருக்குல்ல. மரங்கள் உயிர் தானே. இப்போ எதை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம்? உயிர்களை பற்றி படிக்கிறோம். அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாத்தையும் படிக்க தோணும். நரவம் அனிச்சம், மாதவி குறுக்கத்தி, சரளம்ங்கிறது தேவதாரு மரம். தேவதாரு மரம் இலை நீளமாக இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க. இலைகள் வந்து நீளமாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. வகுளம், வகுளம்ங்கிறது மகிழ மரம், மகிழ மரம். கைதை, கைதைன்னா தாழம்பு மரம். நீங்கள் சென்னை போனால் இது கெட்ட ஒரு பயன்படுத்தக்கூடாத வார்த்தையாக இருக்குது. ஆனால் தமிழில் கைதைங்கிறது என்னது? தாழம்பூவை மரத்தை குறிக்கிறது. பூகம் என்றால் கமுகு, பாக்கு மரம். புன்னாகம்ங்கிறது புன்னை மரம். அதைத்தான் நம்ம புங்க மரங்கிறோம், புங்க மரம்னு சொல்கிறோம். இப்போ நான் சொன்னதெல்லாம் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். சூதம் மாமரம், பாடலம் பாதிரி மரம், வளைனா சுரபுன்னை. ஒரு வனத்துறை அதிகாரிகிட்ட கேட்டு அவர் இதுக்கெல்லாம் பொருள் சொல்லிட்டா அதுவே பெரிய வெற்றி, தமிழுக்கு கிடைச்ச வெற்றி. சூழ்னா கொத்தாக மலர்கின்ற, ஞாழல் குங்கும மரம், சாதினா சாதிப்பு கொடி. மரத்துக்கிடையில எதுவும் வருது? கொடியும் வருது. நரவம்னா அனிச்ச மரம், மாதவினா குறுக்கத்தி மரம், சரளம்னா தேவதாரு மரம், வகுளம்னா மகிழ மரம், கைதை அப்படின்னா தாழம்பு மரம், பூகம்னா கமுகு, புன்னாகம்னா புன்னை மரம், புங்க மரம், புங்க மரம். இப்போ மந்திரத்தை படிங்க. அடுத்த மந்திரத்துக்கு போக போகிறோம். சூத பாடலங்கள் எங்கும், புரிஞ்சுட்டா? வருதா? சூழ்வளை ஞாழல் எங்கும், எங்கே பார்த்தாலும் இந்த மரங்களாக இருக்குதுங்கிறார். சாதி, சாதி மலாதிகள் எங்கும், தண்டளிர் நரவம் எங்கும், மாதவி சரளம் எங்கும், வகுள ஷண்பகங்கள் எங்கும். ஷண்பகம் இருக்குது, அது வந்து பொருள் புரிகிறதுனால நான் சொல்லலை. சண்பக மரம் நான் சொல்லலை, அதில் பொருள் நமக்கு புரிகிறதுனால. போதவில் கைதை எங்கும், மலர்கள் அவிழக்கூடிய கைதை.
தாழம்பூவை கைதைன்னு சொல்லுவாங்கங்கிறது பெரிய புராணத்தில் நிறைய இடத்துல இருக்குது. தேவாரத்தில் நிறைய கடற்கரை சார்ந்த கோயில் பதிகங்களில் இருக்குது. தாழம்பூன்னே இருக்காது, எதுதான் இருக்கும்? கைதை தான் இருக்கும். பூக புன்னாகம் எங்கும். புன்னாகம்னா என்னது? புங்க மரம். இவ்வளவு மரங்களை சேக்கிழார் பட்டியலிடுகிறார். இப்போ நமக்கு என்ன தோணும்? ஒரு சராசரி சைவராக என்ன தோணும்னா, நாயன்மார் கதையை சொல்ல சொன்னால் கதையே சொல்லிட்டு போண்டிதானே சார், இந்த மரங்கள் எல்லாம் யார் சார் கேட்டா அப்படின்னா, சமயம்ங்கிறது இப்போ மரம் இல்லைன்னா என்ன கிடையாது? மழையே கிடையாது. சமயம்ங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ மாரியம்மன்கிறதே எது சார்ந்த கடவுள்? மழை சார்ந்த கடவுள். மழையை தர்றதுனால தான் நம்ம யாரை கும்பிடுறோம்? மாரியம்மனை கும்பிடுறோம். அதனால தான் கோடை வரும்போது மாரியம்மன் ஞாபகம் வரும். இப்போ ஃப்ளெக்ஸ் பார்த்து மாரியம்மன் தேரோட்டம் என்னைக்கு 9/4/2006 தெரிஞ்சுக்கிடுறோம். ஆனால் அந்த கோயிலில் இது பேச ஆரம்பித்து 26வது வருஷம். அதுக்கு முன்னால் 2. அப்புறம் எத்தனை வருஷமாச்சு? 29வது வருஷமாகி 29வது வருஷம் நடக்குது. இந்த அரச மரம் இலை உதிச்சுன்னா தேர் திருவிழா வரப்போகுது. அரச மரத்தில் இலை வந்துட்டுன்னா தேர் திருவிழா அந்த உச்சத்துக்கு தேர் கூடிய நாள் வந்துட்டுன்னு இருக்குது. இப்போ இலையை உதிர்த்தோம். தேர் வரும்போது என்ன செஞ்சிடும்? தொலைஞ்சிடும். அதுதான் கேலண்டரு. நம்ம தேர் திருவிழாவுக்கு கேலண்டர், மெயின் கேலண்டர் அதுதான். மரம் தான் நமக்கு காலத்தையே சொல்லுது. நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கமெல்லாம் போகும்போது பனை மரங்கள் நிறையா பார்ப்பீங்க. அங்கே இருக்கிற வயசான பெரியவங்க 80 வயசு 90 வயசுக்காரங்க இப்படி கையை காட்டுவாங்க. தம்பி, இந்த இடத்துல பனை மரத்தை நல்லா பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஒடுங்கி இருக்கும், சில இடங்களில் தடியாக இருக்கும். தம்பி, இந்த இடத்துல வரும்போது தான் 1965 பஞ்சம் அப்படிம்பாங்க. அது மேலே கையை காட்டி இந்த இடத்துல வரும்போது தான் 1980 பஞ்சம் அப்படிம்பாங்க. எதை வச்சு? ஆமாம், நீங்கள் ஒரு மரத்தினுடைய அந்த வைரம் வாய்ந்த பகுதியை வைத்து அதனுடைய வயசையே என்ன செஞ்சிடலாம்? சொல்லிடலாம். மரம் தான், சமய மரம் தான். நம்ம ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு சிவனடியார், நான் சமயத்திற்கு வாங்கிறதுக்கு அவர் காரணம். அவருடைய மகனுக்கு ஒரு விபத்து, ஒரு மருத்துவமனையில் இருந்தார். அவரை பார்க்குறதுக்கு நான் போயிருந்தேன். மருத்துவமனையில் என்ன, நாங்கள் கோயில் கட்டி வழிபாடு செஞ்சுட்டா இருக்க முடியாது. ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் கோயில். மருத்துவமனை 40-50 ஏக்கரில் இருக்குது இன்றைக்கி மருத்துவமனைகள். ஏதோ ஒரு இடத்துல சாமி இருக்கும். KMCH நான் போயிருந்தேன். ஒரு இடத்துல விநாயகர் கோயில் இருக்குது, ஒரு அர்ச்சகர் பூஜை பண்ணுறாரு. ஆனால் அதுக்காக ஆஸ்திரி முழுதும் கோயில் கட்ட முடியுமா? இவர் இருக்கிற ஏரியாவிலேருந்து கோயிலுக்கு போகணும்னா ரொம்ப தூரம் போகணும், கிலோமீட்டர் கணக்கில் நடக்கணும். அங்கே ஒரு நாகலிங்க மரம் தான் அந்த இது மாதிரி பூக்கும் இல்லை, சென்டரில் நாகம் இருக்கும். அந்த மரத்தை போய் தொட்டு கும்பிடுறாரு. ஏன்னு கேட்டால், எனக்கு இப்போ இவர் தான் சிவபெருமான்ங்கிறார். இங்கே வேறு வழி கிடையாது, எனக்கு எது தான் சிவபெருமான், இந்த மரம் தான் சிவன் அப்படின்னு கும்பிடுறாரு. அதனால் நீங்கள் மரத்தை போற்றினால்தான், மரத்தை போற்றுதலும் சமயத்தை போற்றுதலும் ரெண்டும் என்னது தான்? ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். அதனால தான் நம்ம மழையை தருகின்ற தெய்வத்தை யாராக வணங்குகிறோம்? மாரியம்மனாக வணங்குகிறோம். மறைமலை அடிகள் திருக்குறள் முதல் அதிகாரம் சிவபெருமானை பேசுகிறது, 2வது அதிகாரம் மாரியம்மனை பேசுதுங்கிறார். மழை தானே, வான் சிறப்பு தானே. வான் சிறப்புங்கிறது என்னது? அது சிவனை பேசுகிறது, இது சக்தியை பேசுகிறதுங்கிறார். அதனால் இத்தனை மரங்கள், நீங்கள் இந்த மரத்தை சொல்கிறார்ல, திடீரென்று சமயத்துக்குள்ளே போவார் பாருங்க. அந்த ஒரு பாடலை மனப்பாடம் பண்ணாலே போதும். இந்த பெரிய புராணம் பாராயணம் சொல்லுங்கன்னா இளைய தலைமுறை இதெல்லாம் பழக்கணும். நம்ம ஒரு 10-20 பாட்டை கம்பல் பண்ணணும் உதித்காசன் இந்த பெரிய புராணம் பாடுறது. 12 திருமுறை பாராயணம், பெரிய புராணம், உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், இதே தான் 500 வருஷமாக நம்மால் பண்ணிகிட்டு இருக்கான். தப்பை நம்மளே பண்ணிட்டு பிற சமயம் வளரன்னு எங்கேருந்து வளரும்? வளர்க்க வேண்டியவனே வளர்க்க மாட்டேங்கிறான். இன்றைக்கி ஒரு பாட்டு உங்களுக்கு, அந்த பாட்டு நீங்களே மறக்கணும்னு நினச்சாலும் மறக்காது. இப்போ பார்க்க போகிறோம், 10 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். மரத்தை பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு ஜம்ப் பண்ணி சமயத்துக்குள்ளே வருவார் பாருங்கள். அவ்வளோ அழகான ஒரு மந்திரம். அடுத்த மந்திரத்திலேயே ஆரம்பிச்சிட்டார். மங்கள வினைகள் எங்கும், எல்லா வீட்லேயும் மங்கள வினைகள் நடக்குது. வினைனா செயல். சார் 79வது மந்திரத்தில் மரத்தை பேசுகிறாரு.
80வது மந்திரத்தில் எல்லா வீடும் மங்களமாக இருக்குங்கிற. அப்போ எதுக்கும் சம்பந்தம் இருக்குது, மரத்துக்கும் மங்களத்துக்கும். அதுதான் இது புரிஞ்சாதான் பெரிய புராணம் புரியும். பெரிய புராணம் சொல்லுன்னா நம்மள உடனே கதை சொல்லிட்டு போயிடுறான். அங்கே தான் தவறு தொடங்குது. ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் எப்படி கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரும், ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லாமல் எப்படி செகண்ட் ஃப்ளோர் வரும், புரியுது? அங்கே தான் நம்ம தவறு தொடங்குறோம். தவறு எங்கே நடக்குங்கிறத ஒத்துக்கணும். மங்கள வினைகள், அங்கே மரங்களை பட்டியல் போட்டு சொன்னவர் எடுத்த உடனே என்ன சொல்கிறார், எல்லா வீட்லேயும் மங்கள வினைகள் நடக்குதுங்கிற. எப்படி கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய ஊர் 2000 வீடு இருக்குது. இந்த தெருவில் போனால் ஒரு கல்யாணம், அந்த தெருவில் போனால் ஒரு கல்யாணம், அந்த தெருவில் போனால் ஒரு காது குத்துனா ஊர் எப்படி இருக்கும்? அதே வித்தியாசமாக என்னது, இவர் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டார் சார், ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார், இப்படி லிஸ்ட்டு போட்டாங்கன்னா எப்படி வேதனையாக இருக்கும். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜங்ஷனில் ஃப்ளக்ஸ் வச்சுருக்கிறதுனே ரெடி பண்ணிட்டானுங்க. கரெக்டாக எப்போதாவது ஒரு ஃப்ளக்ஸ் எவனுக்காவது வச்சுக்கிட்டே இருக்கானுங்க. மங்களம் குறையுது, மறந்துடாதீங்க. நான் வாழ்வியலாக பேசிகிட்டு இருக்கிறேன். எது குறையுது? ஏன்னா இயற்கையோடு நாம் ஏய்ந்து போகலை. எதோடு ஏய்ந்து போகலை? இயற்கையோடு ஏய்ந்து போகலை. இயற்கையோடு ஏந்த வாழ்க்கை தான் நம்முடைய. அதாவது இன்றைக்கு ஒரு டிவியில் போட்டான், லால் பகதூர் சாஸ்திரியை பற்றி போட்டான். இப்போ ஓடிட்டுருக்குது 7 மணிக்கு. இப்போ அவருடைய வரலாறு போடுறாங்க ஒரு டிவியில். 2வது பிரதமர், இந்தியாவின் 2வது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. ஜெய் ஜவான் ஜெய் கிஷான், இதுதான் அவருடைய கொள்கை. அதாவது வீரத்தில் ஜெயிக்கணும், விவசாயத்தில் ஜெயிக்கணும். காந்தியாகவே, காந்தி பிறந்த அன்னைக்கு வாழ்ந்து யார் கொள்கையோடு வாழ்ந்தவர்? லால் பகதூர் சாஸ்திரி. ஜெய் ஜவான் ஜெய் கிஷான். கிஷான் என்ன அர்த்தம்? விவசாயம். விவசாயம் எது சார்ந்தது? மரம் செடி கொடி தான் விவசாயம். இப்போ நாம் அதை விட்டு நல்லா விலகி வந்துட்டோம். ஒரு சாதாரண கிராமத்தில் போனால் கூட, ஒரு சாதாரண சுத்தமான கிராமத்தில் கூட ஒரு மிளகாய்க்காக, ஒரு வெண்டைக்காக எதை சார்ந்திருக்கிறாங்க? கடையை சார்ந்திருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு கீரை கூட அவங்களால என்ன செய்ய முடியல, அவங்களால உருவாக்க முடியல. அந்த அளவுக்கு நம்ம இயற்கையிலேருந்து ரொம்ப விலகிட்டோம். சிலிண்டர் சிலிண்டர் எத்தனாயிரம் ரூபான்னு தெரில, 900 ரூபாயா? சிலிண்டர் 900 ரூபான்னு வருத்தப்படுறோம். நம்ம பாட்டி சிலிண்டரில் அடுப்பு பற்ற வைக்கலையே, விறகு விலை கொடுத்து வாங்கலையே. எங்கேருந்து விறகு வந்தது? எதோடு வாழ்ந்தாங்க? இயற்கையோடு வாழ்ந்தாங்க. அங்கே போய் எந்த மரத்தையும் வெட்டலை. அந்த மரத்தின் காய்ந்து போன குச்சிகள், இப்போ நம்ம வேள்விக்கு பயன்படுத்துகிற குச்சிகளெல்லாம் எந்த மரத்தையும் வெட்ட மாட்டாங்க. பெரிய காடுகளுக்குள்ளே போய் தானாக காய்ந்து போன குச்சிகளை வெட்டி, அது எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு அது சென்டரில் கீறுவாங்க. எதற்காகனா உள்ள எறும்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அது எதில் போயிடக்கூடாது, போயிடக்கூடாது. அதெல்லாம் ஒழுங்காக எடுக்கிறாங்க. அந்த மரத்தை போய் வெட்டி எடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த இயற்கையோடு இயைந்து தானே வாழ்ந்தாங்க. நம்ம திரும்பி பாருங்கள் வாழ்க்கையை. அதெல்லாம் மங்கள வினைகள் நடக்கணும்னா எது நல்லா இருக்கணும்? இயற்கை நல்லா இருக்கணும். மரம்ங்கிறது இயற்கை. மரம் இருந்தால் தான் மழை வரும். மங்கள வினைகள் எங்கும். இப்போ நம்ம சாலையை அகலப்படுத்துகிறோம், முதல் வேலையாக எதை வெட்டி சாய்க்கிறோம்? மரங்களை ஃபுல்லாக வெட்டி சாய்ச்சிட்றோம். மனம் செய் கம்பலை எங்கும். நிறைய வீடுகளில் கல்யாண வீடுனாலே எப்படி இருக்கும்? பயங்கரமான ஆரவாரம். கல்யாண வீட்டில் பெண்ணு வீட்டுக்காரங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க. கம்பலைனா ஒலின்னு அர்த்தம். எல்லாரும் ஆரவாரம் அப்படின்னா கல்யாண வீடு சந்தோஷமாக இருக்கணுமல்ல. நம்மால் வித்தியாசமாக இருப்பான். கல்யாண வீட்டில் ரொம்ப அமைதியாக இருப்பான். அங்கே தான் பேச மாட்டான். ஏன்னா பொறாமை. எப்படி இவ்வளோ பெரிய மண்டபம் பிடிச்சான்? ஒன்றுமே இல்லைன்னா மண்டபம் பேக்ட்ராப் மட்டுமே 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் போல் தெரியுது. இதே நினச்சி வந்து ஆமாம் ஊமையாயிருவான். எங்கே பேசாதீங்கிறாங்கன்னா துக்க வீட்டில் பேசாதீங்க, அங்கே வளவளன்னு பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறது இல்லை, நான் கவனிக்கிறதுனால சொல்கிறேன். வித்தியாசமாக வாழ்கிறானுங்க, புரியுதா? கல்யாண வீட்டில் கலகலப்பாக இருந்தால் அங்கே போய் உம்முன்னு இருப்பான். ஏன்னா இவனுக்கு பொறுக்கலை. ஏன்னா நம்ம தான் காசு வச்சுருக்கோம்னா இவனும் காசு வச்சுருக்கான். தங்க இருக்கிற விலையில் 30 பவுன் நகைக்கு எங்கே சார் போனான்? 30 லட்ச ரூபா ஆச்சே. சரி, அவன் காசு உனக்கு என்ன? அப்போ அவனுக்கு பேச்சை கீழே போயிடுது. கம்பலை கல்யாண வீட்டில் என்ன இருக்கணும்? நல்ல ஆரவாரம் இருக்கணும். அங்கேயும் சிலர் உட்காந்துக்கிட்டு, இது சிலர் குழந்தைகள் விளையாடுச்சுன்னா அமைதியாக இருப்பா. விளையாடுறது தான் கல்யாண வீட்டுக்கே வந்திருக்குது. எங்கும் பங்கைய வதனம் எங்கும்.
பெண்களெல்லாம் பங்கையவதனம்னா தாமரை போன்ற முகமுடைய பெண்கள் எங்கு நடமாடிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பண்களின் மழலை எங்கும், அந்த பெண்கள்லாம் பண்களில் பாடுறாரு. உதித்காசவே அடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னைக்கு பெரிய புராணம் பேச. ஆமாம், பண்களின் மழலை எங்கும். அதில் பாருங்க, தேவார வகுப்பு சொல்லியிருக்கிறாரு சார். என்ன பாட்டு பாடுறாங்களா? பண்ணில் பாடுறாங்களா? அதுவும் மழலை குரல் யாருக்கு வரும்? குழந்தைகளுக்கு வரும். ஆனால் பெண்கள் பாடுறாங்களா? எந்த குரலில்? மழலை குரலில் பாடுறாங்களா? மழலை குரல்னா இப்போ நம்ம வந்து பன்னிநேர் மொழி ஆளுமை பங்கரோ பாடுறார், தேவாரம் பாடுது. அம்மையை வந்து பண்போல குரல்னு சொல்கிறது. அதாவது நம்முடைய குரலுக்கும் நம்ம குணத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, மறந்துடாதீங்க. நம்ம குரலுக்கும் எதுக்கு சம்மந்தம் இருக்குது? நம்முடைய குணத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. பண்ணு போல் மழலை மொழியில் பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய பேச்சில் அப்படி ஒரு மென்மைத்தன்மை என்ன செய்யுதுன்னு அர்த்தம், இருக்குதுன்னு அர்த்தம். மென்மைத்தன்மை இருக்குதுன்னு அர்த்தம். பேசினார்னா வார்த்தை வெளியே வராது சார், வார்த்தைக்கு கூட வலிச்சிருமோன்னு பேசுவார் அப்படி சொல்லுவாங்க சிலர். சிலர் பேசும்போது பார்த்தா நமக்கு ஒரு பதட்டமாகவே இருக்கும். சிலர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா. பெண்கள் பாடுறாங்களாம், மழலை குரலில் பாடுற. மழலைங்கிறது யாருக்குரியது? ஆனால் பெண்கள் பாடும்போது குழந்தை குரலில் பாடுறாங்களா. நாங்கள் ஸ்கூல்லலாம் அந்த பசங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசில் குரல் மாறும். பசங்களுக்கு பெண் குரல் வந்துடும், பசங்களுக்கு. பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆம்பளை குரல் வரும். 9ஆம் வகுப்புல நான் கையிடும், ராசா நல்லா இருப்பா, போய் உட்காந்து. பயமாக இருக்குது, நீ பேசுனாலே பயமாக இருக்குது. இவனே அப்படி தானே பாடிக்கிட்டு இருந்தான், இப்போ தான் மாறி இருக்கு. இவனே ஒரு 6 மாதத்துக்கு முந்தி இப்படி தான் பாடி பயங்காட்டிக்கிட்டு இருந்தான். நேற்று தேவார வகுப்பு அட்மிஷன் கட்டதே இவனால தான். ஆமாம், எம்ஆர் ராதா குரலில் பாடிக்கிட்டு இருந்தான். இப்போ தான் உடஞ்சிருக்குது. ஸ்கூலில் அந்த மாதிரி குழந்தைகள் பசங்க வந்து பேசுவாங்க, கையெடுத்துக்கும் நல்லா இருப்பா, போய் உட்காரு, பயமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறது. நம்ம குரலுக்கும் நம்முடைய குணத்துக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன் சினிமாவிலே எடுப்போமே, ஹீரோ மாதிரி வில்லன் பேசினா எடுபடாது, வில்லன் மாதிரி ஹீரோ பேசினாலே எடுபடாது. உண்டா இல்லையா? அந்த குரல் வித்தியாசம் இருக்குது. ஒரு இராணுவ வீரர் மாதிரி ஒரு ஆசிரியர் பேச முடியாது, ஒரு ஆசிரியர் மாதிரி யார் பேச முடியாது? இராணுவ வீரர் பேச முடியாது. அதெல்லாம் அது குரலுங்கிறது அதுதான். பங்கைய வதனம் எங்கும் பெண்களின் மழலை எங்கும். அந்த எங்குங்கிற வார்த்தை எத்தனை தடவை வருதுன்னு பாருங்க. எல்லா மந்திரமும் எங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கும்னா எல்லா இடமும் இதே மாதிரி இருக்குது, ஒரு ஏரியா கூட வேற மாதிரி இல்லைன்னு அர்த்தம். எங்கும். பொங்கொழி கலன்கள் எங்கும். ஒளியை உடைய அணிகலன்கள். அணிகலன் நகைகள் அணிஞ்சிருக்கு. கலன்னா அணிகலன், நகைகள் அணிஞ்சிருக்கிறாங்க. நகைகள்லேருந்து ஒளி வருது, நகைகள்லேருந்து ஒளிகள் நிறையா வருது. நீங்கள் தென் மாவட்டம் மதுரைக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த மாதிரி பிளேனாக தங்க நகை செய்யவே மாட்டாங்க. பெரும்பாலும் கற்கள் பதித்த நகை தான் அதிகம் செய்வாங்க. அதுக்கு வேல்யூ குறைவு, ஆனால் அப்படி கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கு தான் எது அதிகம்? அழகு அதிகம். அழகு நெக்லஸ் அப்படின்னா அது அடகு வைக்க போனீங்கன்னா பாதி பணம் கூட தரமாட்டாங்க, விற்க போனாலும் பாதி பணம் கூட தரமாட்டாங்க. அது பிறகு வித்தை ஆகணும்னா தங்க விலைக்கு வாங்குறதா இருந்தால் பின்னாலேருந்து நங்குன்னு குத்தி கல்லெல்லாம் தள்ளி விட்டுட்டு அதுக்கு ஒரு எடை போட்டு வாங்குவாங்க. ஆனால் அந்த நகைகளில் நவரத்தினங்கள் கற்களையெல்லாம் பதிக்கும்போது அதுக்கு ஒரு அழகு வரும். கல் நெக்லஸ்னே சொல்லுவாங்க எங்கள் பகுதியில். கல் நெக்லஸ், கல் மாலைம்பாங்க. காசு மாலை வேறு. காசு மாலைங்கிறது கல் வைக்க மாட்டாங்க. கல் மாலைங்கிறது மினிமம் 6 பவுன் முதல் 8 பவுனில் செய்வாங்க. சும்மா கழுத்தில் போட்டால் ராஜ தோரணை வந்துடும். அந்த பெண்கள் போட்டாங்கன்னா ராணியினுடைய தோரணை வரும். அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் அந்த நகை. அதெல்லாம் திருநெல்வேலியில் உள்ள நகை. ஒருத்தர் போய் பார்த்துட்டாவது வாங்க, திருநெல்வேலி கல்யாணத்தை போய் பார்த்துட்டு வாங்க. தங்கம் விலையேறினதில் மதுரைக்கு அங்கே எல்லா காசெல்லாம் என் வீடுகள்லேயே தேங்கிட்டு. வீட்டுக்கு வீடு 100 பவுன் 200 பவுன் 50 பவுன் வச்சுருக்குறாங்க மதுரைக்கு அந்த பக்கம். பொங்கொழி கலன்கள் எங்கும் புதுமலர் பந்தர் எங்கும். பந்தல் போட்டிருக்காங்க. பந்தலில் மலர் கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கிராமங்களில் வந்து பந்தல் போட்டு அதில் துணி கட்டுவாங்க. இந்த சலவை தொழிலாளர்கள் வந்து அது கீழே துணி விதானம் மாதிரி கட்டுவாங்க. சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பூவிலேயே என்ன போடுவாங்க, அந்த பந்தலுக்கு கீழே பூவையே பந்தலாக போடுவாங்க, பூவையே பந்தலாக போடுவாங்க. இனிமேல் பேக்ட்ராப் அப்படிங்கிற பேரில் கல்யாணத்தில் பூப்பந்தல், ஒரு பேக்ட்ராப்புங்கிற பேரில் இன்றைக்கெல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு போட்டாலே பெரிய லுக்கு வர்றதில்ல. 1.5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாலாம் தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில்
கல்யாணம் மணமேடை எப்படின்னா ரெடிமேடாக ஒரு மேடை இருக்கும், அது வாடகைக்கு எடுக்கணும், நம்மக்கிட்ட இருக்காது, கொண்டு வருவாங்க. அதை டக்குன்னு நாற்காலியை ஃபிட் பண்ணுற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று அடித்தாங்கன்னா ஃபிட் ஆகிடும். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா குறுக்கால கயிறுகளை கட்டி எதை கட்டி தொங்க விடுவாங்க, பூவை கட்டி கண்ணிகளை கட்டி தொங்க விடுவாங்க, முடிஞ்சது பேக்ட்ராப், அவ்வளோதான். அட்டகாசமாக இருக்கும் எல்லா வகையான மலர்கள். ஆமாம், பனை ஓலையை கட்டி போடுவாங்க, பின்னி பின்னி போடுவாங்க. பிறகு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பூ போடுங்கன்னா இந்த பூவையே உருவி போட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஆமாம். புதுமலர் பந்தர் எங்கும் செங்கையல் பழனம் எங்கும். இப்போது திருஞான சம்பந்தர் திருவொற்றியூர் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே சிவனேச செட்டியார் எங்கே வரைக்கும் பந்தல் போட்டார்? மயிலாப்பூர் வரைக்கும் போட்டார். பெரிய புராணம் சொல்லுது. சென்னை திருவொற்றியூர்லேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் பந்தல் போட்டார். யார் நடந்து வர்றதுக்கு? நடைக்காவணம்னு பேர் அதுக்கு. சுமார் இவ்வளவுதான் கிலோமீட்டர் சொல்ல முடியாது. 2 ஊருக்கு நான் போயிருக்கிறேன். திருவொற்றியூரும் போயிருக்கிறேன், மயிலாப்பூரும் போயிருக்கிறேன். எப்படியும் ஒரு 30 கிலோமீட்டராவது மினிமம் இருக்கும். திருவொற்றியூர் போயிட்டு திரும்புறதுலாம் சாதாரண வேலை கிடையாது, ஒரு நாள் வேலை. நடைக்காவணம்னு பேர். அது என்னதுன்னா மேலேருந்து நிழல் வரணும், கீழே இந்த ஜமுக்கால மாதிரி ரெட் கார்பெட் விரிக்கிறோமோ இல்லையோ நடந்து போகிறதுக்கான வசதியோட கீழேயும் விரிச்சிருக்கணும். இத்தனை கிலோமீட்டர் விரிச்சிருக்கிறார். யார்? சிவனேச செட்டியார். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம நகைக்கடை வீதியில் பந்தல் போடுறாங்கல்ல கோடை காலத்தில், அது மாதிரி. செங்கையல் பழனம் எங்கும். பழம்னா வயல், கயல்னா மீன். செங்கையல் கயல்லையே சிவப்பாக இருக்கும். மீனில் வீடுகளில் வளர்ப்பு மீன் பார்த்தீங்கன்னா சில மீன் சிவப்பாக இருக்கும். செங்கையல் பழனை வங்கும் திருமகள் உறையூர். கடைசியில் முடித்தார் பாருங்க. எல்லா இடத்துலையும் யார் இருக்காங்கிறாரு? மகாலட்சுமி இருக்குதுங்கிறார். இவ்வளவையும் காசு இருந்தால் தான் செய்ய முடியும். அதனால் எதில் கொண்டு முடித்தார்? திருமகள் உறையுள் எங்கும். எல்லா இடத்துலையும் யார் தங்குறார்? மகாலட்சுமி தங்குறார். தொடங்கலாம். செங்கையல் பழனை எங்கும் திருமகள் உறையுள் எங்கும். எல்லா கடைசியில் எதை வச்சாரு? திருமகள் உறையுள் எங்கும். நாம் கொண்டு கூட்டும் முறையில் பொருள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் திருமகள் உறையுள். எல்லா இடத்துலையும் திருமகள் இருந்ததுனால மங்கள வினை, அப்படி பட்டியல் போடணும். திருமகள் இருந்ததுனால கல்யாணம். காசு இல்லாமல் கல்யாணம் எப்படி சார் நடத்துறது? காசு இல்லாமல் எப்படி முகத்தில் சந்தோஷம், பங்கைய வதனம் எப்படி வரும்? காசு இருந்தால் தான் முகம் மலர்ச்சியாக இருக்கும். அப்படியே நீங்கள் காசு இருந்தால் தான் பாட்டே வரும். ஆமாம். சினிமா பாட்டே ஒரு பாட்டு இருக்குது, கையில் காசு இருந்தால் பாட்டு வரும்னு பாட்டே இருக்குது. அப்படி பொருத்தி பார்க்கணும். அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா தான் ஏன் யாரை கொண்டு கடைசியில் வச்சாருங்கிறது தெரியும். மகாலட்சுமியை கடைசியில் வச்சது அதனால தான். எல்லாத்துக்குமே என்ன வேணும்? பணம். பொருள் இல்லாமல் இதில் எதையுமே சாதிக்க முடியாது. அடுத்த மந்திரம் ரொம்ப முக்கியம். அது தேவார பாராயண பெரிய புராண பாராயணத்துக்குரிய மந்திரம். நம்ம ஒரு 20 மந்திரம் செலக்ட் பண்ணி ஒரு தடவை பெரிய புராணம் மட்டும் பாராயணத்துக்கு எடுத்து கொடுக்கலாம். பாருங்கள், அந்த மந்திரத்தை பாருங்கள். மேகமும் களிரும் எங்கும். மேகம் எங்கே பார்த்தாலும் மேகம், எங்கே பார்த்தாலும் யானைங்கிறார். களிர்னா ஆண் யானை. அப்போ பெண் யானை இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஆண் யானையை சொன்னால் என்ன யானை இருந்ததாக எடுத்துக்கணும். ஆமாம். ஏன் அந்த இரண்டையும் சேர்த்து சொன்னார்னா, மேகம் யானை மாதிரி இருக்குது, யானை எது மாதிரி இருக்குது? மேகம் மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். யானையினுடைய அந்த கம்பீரம், வாங்க சிவாயினம், வாங்க வாங்க. யானையினுடைய அந்த கம்பீரம் எது மாதிரி இருக்குது? மேகத்தை பார்த்த மாதிரி இருக்குதுங்கிறார். 2வது கூப்பிட்டவங்கள அப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி. அடுத்த மந்திரம் பாருங்க. வேதமும் கிடையும் எங்கும். இது பெரிய புராண பாராயணத்துக்கு யார் வேணாலும் எடுத்துக்கலாம். பெரிய புராணத்தில் எந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம். வேத கிடையினா என்ன அர்த்தம் தெரியுமா? பாடசாலை, வேத பாடசாலை.
எங்கும்ங்கிறார பெரிய ஆச்சரியமான செய்தி இல்லை. எங்கே பார்த்தாலும் வேதம் சொல்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் வேத பாடசாலை இருக்குது. வேதமும் கிடையும் எங்கும். கிடை என்றால் பாடசாலைன்னு அர்த்தம். ஏன் பாடசாலைக்கு கிடைன்னு பேர் வந்ததுன்னா, அதை படிக்கிறவர் அந்த இடத்த விட்டு முடிக்க வரைக்கும் வெளியே எங்கேயும் போக முடியாது, சொல்கிறோம், போக முடியாது. அதனால் அது எதாகிறது? கிடை என்று பொருள். அதாவது நம்முடைய இந்து தர்மப்படி, இந்து சம்பிரதாயப்படி சமயக்கல்வி 16 வயதுக்குள்ளே முடிச்சுக்கிடணும். இப்போ தேவாரத்திலையும் சித்தாந்தத்திலையும் ஏன் மாணவர்களை சமாளிக்க முடியல? 16 வயசு 16 ஏன் சமாளிக்க முடியலன்னா, எல்லாம் உலகமெல்லாம் தெரிஞ்சுட்டு வர்றீங்க. வாத்தியார் சொன்னால் எங்கே கேட்குறீங்க? வாத்தியாருக்கே பாடம் நடத்துகிறீங்களாச்சு. எனக்கு தெரியாததாங்கிறீங்க, நான் பார்க்காததாங்கிறீங்க. ஆனால் 16 வயசு பையன் அப்படி என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். ஆசிரியர் சொல்கிறத அப்படியே என்ன செய்வான், நம்புவான். ஒரு பள்ளிக்கூடத்து பையனை ஒரு டூரிசம்காரர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவெல்லாம் சுற்றி காட்டணும். தொடக்கப்பள்ளி பசங்களை கடற்கரையில் நிறுத்தி அவர் சொல்கிறார், இது பெரிய கடல். சின்ன ஸ்கூல் பையன்கிட்ட யாருமே தாண்டவே முடியாது, அவ்வளோதான், இதில் வந்து கப்பலில் தான் போக முடியும், படகுல போடும். ஒரு சின்ன பையன் பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட கேட்குறான், அவங்க வாத்தியார் பேர சொல்லி, அவர் தாண்டிட மாட்டார், அவர் தாண்டிடுவார், தெரியாமல் சொல்கிறார் அப்படிங்கிறார். அவன் என்ன நம்பிக்கையில் இருக்கான்? நம்ம வாத்தியாரால் முடியாது, இவங்க வாத்தியாரால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்கிறான் நம்மால். புரியாது? வாத்தியாரால் ஒன்று, இவருக்கு எதுவுமே தெரியாது, இவர் ஒன்றும் முடியாது, இவர் ஒன்றும் பண்ண மாட்டார். ஏதோ மாரியம்மன் என்னையை காப்பாற்றிட்டு இருக்குது, அவ்வளோதான். மாரியம்மன் அருளால் இந்த மாதம் வெளிநாட்டுக்கு வகுப்பு எடுக்கிறேன். திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு ஆன்லைன் வகுப்பு எடுக்க போகிறேன், வெளிநாட்டுக்கு எடுக்க போகிறேன். ஆமாம், இப்போ ஆதீனத்துக்கு வெளிநாட்டு வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதத்தில் முதல் வகுப்பு எடுக்க போகிறேன். ஏதோ மாரியம்மன் காப்பாற்றிட்டு இருக்குது, ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அவரையும் கூப்பிட்டுருக்காங்க, கூப்பிடுவாங்க, அதெல்லாம் வரும். அப்போது வேதமும் கிடையும் எங்கும், கிடை சரி கூப்பிட்டுருக்காங்க நிகழ்ச்சிக்கு. அப்போ வேதம் இருக்குது, கிடை இருக்குது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேதம் வேறு, கிடை வேறு. வேதம்ங்கிறது பாடசாலையில் பயிற்சி பெற்றவர்கள் வேள்வி செய்கிறாங்க, கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, அப்படி பொருள் எடுக்கணும். கிடைங்கிறது பாடசாலையில் 16 வயசுக்கு உட்பட்டவங்க படிக்கிறாங்கன்னு அர்த்தம். வேத பாடசாலையில் படிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு பக்கம் படிக்கிறாங்க, ஒரு பக்கம் படித்து வெளியே வர்றாங்க. அந்த காலத்தில் சேக்கிழார் பாருங்கள், அதாவது திருநாட்டு சிறப்பு, சோழ நாட்டில் எல்லா இடத்துலையும் வேத மந்திரங்களும் வேத பாடசாலைகளும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி சமய பாடசாலைகள் குறைஞ்சிட்டு. ஏன் சித்தாந்தம் வந்து உங்களால் பரீட்சை தான் எழுத முடியுது, சித்தாந்தத்தை அனுபவமாக ஏன் முடியல? மாதம் ஒரு நாள் 5 மணி நேரம் ஒதுக்கவே உங்களால் முடியலை. அப்போ திரும்ப 30 நாள் கழித்து படித்தா அது எப்படி ஞாபகம் வரும்? பழைய பாடத்தை ஞாபகப்படுத்துகிறோன்னா அதிலே 2 மணி நேரம் போயிடும். நாங்கள் தெரித்து ஓடி புதிய பாடத்தை நடத்துகிறோம். இப்படி தானே கல்வி நடக்குது. ஆனால் நீங்கள் வேத பாடசாலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 வயசுக்குள்ளே அவங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றாங்களே. இப்போ நம்ம சிவஸ்தி காலனியில் ஒரு அந்தணர் இருந்தார், கோயில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். இவன் உதித்காசனுக்கு தெரியும், அவங்களுக்கு 2 பசங்க வேத பாடசாலையில் படித்து இப்போ கும்பாபிஷேகம் வரைக்கும் போகிறாங்க. எல்லாம் படிச்சுட்டு வந்துடுறாங்க. எத்தனை வயசுக்குள்ளே? 16 வயசுக்குள்ளே முடிச்சிருக்கணும். நம்ம தொடங்குறதே 86 வயசில். வாத்தியார் சொன்னால் எப்படி கேட்பாங்க? வாத்தியாரை விட 15 வயசு கூட எப்படி கேட்பாங்க? வேதமும் கிடையும் எங்கும், எவ்வளோ அழகான விஷயம். வேத மந்திரங்களை படிச்சிருக்கிறாங்க. வேத மந்திர பாடசாலை இருந்தது. நீங்கள் பழைய புராண படங்கள் பாருங்கள், புராண படம் இல்லை, பழைய காலத்து படங்கள் பாருங்கள். இப்போ வேதம் புதிதுன்னு ஒரு படம் வந்தது இல்லை, அதில் அந்த சிறார்கள் எல்லாம் படிக்கிறது தானே அந்த படத்தில் மெயினாக ஓடுது. படம் முழுவதும் அதானே ஓடுது. அதை வச்சு தான் படமே. வேதம் புதிதுன்னு ஒரு படம், பாரதி ராஜா படம். பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாடசாலைக்கு குழந்தைகள் போகிறது படங்களில் அதிகமாக வரும். யாகமும் சடங்கும் எங்கும். அடுத்து பாருங்கள், இந்த யாகத்தை செஞ்சது யார், சடங்கை செஞ்சது யார்? அந்த கிடையில் இருக்கிறவங்கள கொண்டு வரக்கூடாது. அவங்க வந்து ஸ்டடியில் இருக்காங்க. வேத மந்திரம் சொல்லக்கூடிய அதில் அனுபவம் உள்ளவர்கள் யாகம் செய்கிறாங்க, சடங்குகளை செய்கிறாங்க. எப்போது யாகமும் சடங்கும் எங்கும்னு சொன்னாரோ அப்போ சரியை கிரியை சொல்லியாச்சு. என்ன சொல்லிட்டாரு? சரியை கிரியை சொல்லிட்டார். வேள்வி சொன்னாலே சரியை கிரியை தான்.
யாகமும் சடங்கும் அப்படின்னார். சடங்குங்கிறது சமயங்களில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். அந்த விதிமுறைகள், அந்த சடங்குகள் தான் நம்மளை ஞானத்துக்கு கொண்டு போகும். ஆனால் ஞானத்துக்கு போன பிறகு அது இது சடங்குங்கிறது தெரியணும். அதுக்கு பிறகு எதை பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, சடங்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். இது சடங்குங்கிறது தெரிஞ்சு செய்யணும். சடங்குங்கிறது தெரிஞ்சு என்ன செய்யணும். யாகமும் சடங்கும் என்கும். யாகம் என்பது கிரியையை குறிப்பது, சடங்குங்கிறது ஏகதேசம் கிரியை தான். சடங்குகள் என்பது சமய சம்பிரதாயங்கள், அதெல்லாம் செய்கிறாங்க. எங்கும் எல்லா இடத்துலையும் நடக்குது. அடுத்த வார்த்தை போட்டார் பாருங்க, இன்பமும் மகிழும் எங்கும். எங்கேருந்து ஆரம்பித்தார்? மரத்தில் ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு குடும்பம். சார் 80வது மந்திரம் குடும்பம், 81வது மந்திரம் சமயம். இது உரையில் இருக்கா? நம்ம கண்டுபிடிக்கிறோம். மாரியம்மன் வந்து நமக்கு காட்டுது. அதாவது 79 பிரபஞ்சம், 80 குடும்பம், 81 சமயம். எப்படி இருக்குது பாடம்? இப்படி படித்தாதான் பெரிய புராணம் புரியும். பெரிய புராண கதையே கேட்டு வாழ்க்கையை ஓட்டியாச்சு சுமதி. இப்போ தான் பெரிய புராணம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு 85 வயசில். ஆமாம், புரியுதா? வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு, மாணிக்கவாசகர் சொல்கிற இடத்த இதில் பொருத்தி பாருங்கள். இறைவன் தான் வேதமாக இருக்கிறான், இறைவன் தான் வேள்வியாக இருக்கிறான். இந்த இடத்துல சேக்கிழார் இப்படி சொல்கிறதுக்கு பின்னால் நீங்கள் இறைவனை அதில் இணைச்சிக்கணும். வேதத்தில் இறைவனை இணைக்கணும், வேள்வியில் இறைவனை இணைக்கணும், சடங்கில் இறைவனை இணைக்கணும். திருவாவடுதுறையில் அந்த பதிகம் பாடி பொன் பெறார்ல ஞானசம்பந்தர். என்ன பதிகம்? இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகல் தொழுதெழுதுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனை இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று முக்கில்லையேல் அதுவே உனது உன்னருள் இன்னருள் ஆவடுதுறை அரணே பாடுறார்ல. அப்போ அவங்க அப்பாட்ட பொண்ணை வாங்கி 12,000 பொண்ணை வாங்கி என்ன சொல்லி கொடுத்தாரு அவங்க அப்பா கிட்ட? சிவவேள்வி செய்யும். எல்லா வேள்வியும் பண்ணிடக்கூடாது. என்ன வேள்வி பண்ணணும்? ஒன்லி சிவவேள்வி. ரெண்டாவது, இது எல்லா அந்தணர்களுக்கு கொடுக்கணும். வீட்டில் கொண்டு போய் மூட்டை கட்டி வச்சிடக்கூடாது. எல்லா அந்தணர்களுக்கு கொடுக்கணும். என்ன வேள்வி செய்ய சொல்லணும்? சிவவேள்வி. சிவவேள்வியில் எல்லா வேள்வியும் அடங்கிடும். ஆனால் பிற வேள்விகளில் எந்த வேள்வி அடங்காது? சிவவேள்வி அடங்காது. சிவவேள்வியில் எல்லா வேள்விகளும் அடங்கிடும். நம்ம ஊரில் 1000 பஸ் ஸ்டாண்ட் இருக்கலாம். பஸ் ஸ்டாப் வேறு, பஸ் ஸ்டாண்டு வேறு. பஸ் ஸ்டாப்பில் எல்லா பஸ்ஸும் இருக்காது. ஆனால் எங்கே இருக்கும்? பஸ் ஸ்டாண்டு. அங்கே எல்லா பஸ்ஸும் இருக்கிற மாதிரி சிவனுக்கு செய்தோம்னா எல்லா தெய்வங்களுக்கும் அது போய் சேர்ந்துடும். அதனால தான் என்ன வேள்விக்கு முதன்மை கொடுத்தது? சைவம். மாரியம்மனுக்கு செய்யப்படுகிற அத்தனை பூஜை யாருக்கு செய்தது தான்? சிவனுக்கு செய்தது. அதனால தான் வேதமும் வேள்வியும் ஆயினார்க்குனார். அதனால தான் ஞானசம்பந்தர் மதுரையில் வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லி அவனோடு தேரரை வாதில் வென்றளிக்க திருவுள்ளமோன்னு கேட்டார். வேதத்தை இகழ்றாங்க, வேள்வியை இகழ்றாங்க, அவங்கள நான் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் அருள் செய்யணும்னு கேட்குறார். ஒரு இந்து, ஒரு இந்தியன், ஒரு சைவன், ஒரு இந்து தர்மத்தை பின்பற்றவோன் வேதத்தை இகழ்வதையும் ஏற்கக்கூடாது, வேள்வியை இகழ்வதை என்ன செய்யக்கூடாது? ஏற்கக்கூடாது. அதுதான் நமக்கு எல்லாமே. அதுதான் ஆமாம், சமயம். அதுதான் நம்முடைய சமயம். அந்த பற்று நமக்கு இருக்கணும். இது இது வந்து மதம் சார்ந்த ஒரு அறிவு தான். இது வெறியெல்லாம் கிடையாது. மதம் சார்ந்த ஒரு அறிவு. இது மேலே ஒரு பற்று நமக்கு இருக்கணும். யாகமும் சடங்கும் எங்கும் இன்பமும் மகிழ்ச்சி எங்க. அது மேலேருந்து எடுங்க. மரம் இருந்தால் தான் இன்பம், குடும்பம் நல்லா இருந்தால் தான் இன்பம். பிறகு ஏன் யானையை சொன்னார்னா, யானையை சொன்னால் இதே மாதிரி தான் எல்லா விலங்குகளையும் சொன்ன மாதிரி. யானைக்கே வயிறு நிறையுதுன்னா பிறகு நீங்கள் பிற விலங்குகள் சொல்ல வேண்டியதில்லை. யானையை சொல்ல. யானை முதலா மாணிக்கவாசகர் யானையை சொன்னால் எல்லா விலங்கையும் சொன்ன மாதிரி. யானையிலிருந்து எறும்பு வரைக்கும். யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனி உள்வினை பிழைத்தும். வேதத்தை சொன்னார், வேத பாடசாலையை சொன்னார், யாகத்தை சொன்னார், சடங்கை சொன்னார். இது இருந்துச்சுன்னா இன்பமும் மகிழ்ச்சியும் இருக்கும். இங்கேருந்து நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பணும். இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க சமுதாயத்தில் எல்லாமே கெட்டு போச்சு சார், ஒன்றுமே சரியில்லை சார், ரோட்டில் தைரியமாக போக முடியல சார். அப்படி உலகம் முழுவதும் சொல்கிறான். எந்த குறிப்பிட்ட மாநிலத்திலலாம் சொல்ல, உலகம் முழுவதும் சொல்கிறான். என்ன காரணம்னா இந்த மரபுகள் எல்லாம் நாம் விட்டுட்டோம். இந்த மரபுகளெல்லாம் என்ன செஞ்சிட்டோம்? நம்ம விட்டுட்டோம். இந்த மரபுகள் எல்லாம் நமக்கு மறந்தே போச்சு. சொல்லித் தருவதற்கு ஆள் இல்லை.
அதனால் இன்பமும் போச்சு பாருங்கள். இன்பம் வேறு மகிழ்ச்சி வேறுங்கிறார் பாருங்கள் சேக்கில. இன்பங்கிறது வேறு, மகிழ்ச்சிங்கிறது வேறு. இன்பங்கிறது சமயத்திலேருந்து வர்றது, மகிழ்ச்சிங்கிறது அதை கொண்டாடுறது, அந்த இன்பத்தை கொண்டாடுறது. எங்கும் யோகமும் தவமும் எங்கும் என்ன வந்தாச்சு? யோகம் வந்தாச்சு. யோகமும் தவமும். யோகத்தை தனியாக சொல்கிறாரு, தவத்தை தனியாக சொல்கிறார். தவங்கிறத நம்ம யோகத்தில், யோகமும் தவமுங்கிற இந்த இடத்துலையே நம்ம யோகத்தை எடுத்து ஞானத்தை எடுத்துக்கிடணும். யோகத்தை எடுத்த உடனே ஞானத்தை எடுத்துக்கிடணும். இப்போ சென்னைக்கு போகிறேன்னு நமக்கு வேண்டிய ஒருத்தர் போகிறாரு, விழுப்புரம் ரீச் ஆகிட்டேன்னா அப்புறம் மெட்ராஸ் போக மாட்டாரா? மெட்ராஸ் போக மாட்டாரா? இப்போ நம்ம அவரை திரும்ப கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். அவர் சொல்கிறாரு இப்போ தான் திண்டுக்கல் கடந்து போகிறேன் அப்படின்னா திரும்பி வந்துருன்னு சொல்லுவோம். ஆனால் விழுப்புரம் கிராஸ் பண்ணிட்டேன்னு என்ன சொல்லுவோம்? சரி போயிட்டு வா பேசிக்கலாம்னு சொல்லுவோம்ல. இப்போ யோகத்துக்கு வந்துட்டோம்னாலே என்னது தான்? ஞானம் தான். ஞானம் சொல்ல வேண்டியதில்லை. அப்போ இதில் என்னெல்லாம் சொல்லியாச்சு? சரியை கிரியை யோகம் ஞானம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல் எல்லாம் முடிஞ்சு. சைவ சமயத்தையே இது கூட வச்சு விட்டார். சைவ சமயம் இருக்கா? அது வேதம் சொன்ன மார்க்க. வாங்க வணக்கம். சரி, வேதம் சொன்ன மார்க்கமாக இருக்கலாம், அல்லது ஆகமம் சொன்ன மார்க்கமாக இருக்கலாம், அல்லது திருமுறை சொன்ன மார்க்கமாக இருக்கலாம், அல்லது சித்தாந்தம் சொன்ன மார்க்கமாக இருக்கும். 4 தான் நமக்கு, 5ஆவது ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு வேதம், 2 ஆகமம், 3 திருமுறை, 4 சித்தாந்தம். 5ஆவதாக ஒன்று நமக்கு கிடையாது. இந்த 4மே ஒன்று சொன்னதே ஒன்று சொல்லும். யோகமும் தவமும் எங்கும், ஊசலும் அருகும் எங்கும். அங்கே இருக்கிற குழந்தைகள் பெரியவங்கெல்லாம் ஊஞ்சல் கட்டி ஆடுறாங்கங்கிறாரு. மருகுன்னா தெருன்னு அர்த்தம். தெருக்களில் ஊஞ்சல் கட்டி ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ எந்த மாதத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடுவாங்க? ஆடி மாதத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடுவாங்க. சரி, எந்த மாதமும் இருந்துட்டு போட்டு தெருவில் நிறைய பிரச்சனை இருக்கும்போது ஊஞ்சல் கட்டி எவனாவது ஆடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அடியை போட்டுற மாட்டானுங்க. அப்போ ஊஞ்சல் கட்டி பெண்கள் ஆடுறாங்க, குழந்தைகள் ஆடுறாங்கன்னா அதற்கான சூழல் எங்கு பார்த்தாலும் நிறைவு, எங்கு பார்த்தாலும் நிறைவாக இருக்குது. நிறைவு, மகிழ்ச்சி, எல்லாம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. எனக்கு ஊசல் ஆடுற மாதிரி ஒரு சூழல், எனக்கு ஊஞ்சல் ஆடுற மாதிரி சூழல் இருந்தால் தான் நீங்கள் ஊஞ்சல் ஆடுறதை நான் ஏற்றுக்கிடுவேன். நானே 1000 பிரச்சனை இருக்கேன், ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லுவோம். உண்டா? அதைத்தான் அவர் ஊஞ்சல் ஆடுறாங்க, பெண்கள் ஆடுறாங்கங்கிறாரு. எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் படிக்க படிக்க தான் நமக்கு இதை கேட்க கேட்க, நம்ம சமய செய்திகளை கேட்க கேட்க நம்மகிட்டையும் நம்மளும் அது மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். அதுதான் சமயங்கிற ஒன்றை வைத்து இதுபோல் நூல்களை எல்லாம் வைத்தாங்க. போகமும் பொலிவும் எங்கு பார்த்தாலும் நுகர்ச்சி. இந்த போகத்தை தான் சிவபோகமாக மாற்றணும். அதுதான் ஞானம். போகம்ங்கிறத 2ஆக எடுத்துக்கிடணும். குடும்பம் சார்ந்த போகம் எடுக்கக்கூடாது, அது அங்கே முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு பிரபஞ்சம், 2 குடும்பம், 3 சமயம். யார் பிரித்து கொடுத்தா? இப்படி நம்ம தான் மாரியம்மன் தான் பிரித்து கொடுத்துருக்குது. இங்கே தானே பிரித்தோம், இதுக்கு முந்தி பிரித்தோமா? இங்கே தான் பிரிச்சிருக்கிறோம். அப்போது போகமும் பொலிவும், போகம்ங்கிறது சிவபோகம். சிவபோகம் ஏன்னா மேலே என்னெல்லாம் இருக்குது? வேதம் இருக்குது. வேதம் தான் நமக்கு கல்வி, ஞான நூல். வேதத்தின் மூலமாக யாகம் வருது, கிரியை சடங்கு வருது. அதுக்கு பிறகு யோகம் வருது. யோகத்துக்கு பிறகு என்ன வரணும்? ஞானம் ஞானத்தினுடைய பயன் வரணும். அதான் சிவபோகத்தை சொன்னார். சைவ சமயம் சொல்லுகின்ற தசகாரியத்தை எத்தனை மந்திரத்தில் வச்சு விட்டார்? இந்த ஒரே மந்திரத்தில் வச்சாருன்னு சொன்னாலும் சரி, ஒரே மந்திரத்திலே வச்சு விட்டார். போகமும் பொலிவும் எங்கும். போகமும் பொலிவும்னா அந்த சிவபோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முகத்தில் ஒரு பொலிவு இருக்கும், ஒரு தேஜஸ் இருக்கும். சமயம் பண்ணுறவங்கள பார்த்தாலே தெரியும். நான் எங்கள் கிராமத்து கோயில்களுக்கு திருவிழாவுக்கு முதல்ல போவேன், இப்போல்லாம் நேரம் இல்லை, போவேன். அப்போ அந்த எங்கள் பகுதியில் உள்ள யாராவது ஒரு பெரியவங்களை வச்சு வேள்வியெல்லாம் பண்ணுவாங்க எங்கள் கோயிலில். அப்போ என் கூட பிறந்தவங்கெல்லாம் போய் இவர் எங்கள் தம்பி தான், இவர் கொஞ்சம் சமயமெல்லாம் பண்ணுவார் அப்படின்னா, அது சொல்லவே பார்த்தாலே தெரியுது அப்படிம்பாங்க. நம்ம அந்த திருநீர் பூசி இருக்கிறது, பிறகு ரொம்ப பரபரப்பு இல்லாமல் அமைதியாக இருக்கிறது, அது அவங்களே என்ன செய்வாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. அது சொல்லவே வேண்டாம், பார்த்தாலே தெரியுது அப்படிம்பாங்க. எல்லோரும் பரபரப்பாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்கிறது, திருநீர் பூசுறது, பிறகு அந்த வேள்விகளை கவனிக்கிறது. சில நேரங்களில் என்னையை கூப்பிட்டு கூட வச்சுக்கிடுவாங்க. இந்த சமித்தெல்லாம் போடுறதுக்காக, மந்திரம் சொல்கிறதுக்கு இல்லை, சமித்தெல்லாம் போடுறதுக்கு கூட வச்சுக்கிடுவாங்க. சட்டை கழட்டிட்டு போய் உட்காந்துக்கிடுவோம். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பொலிவுங்கிறது எதில் வரணும்? முகத்தில் வரணும், தேஜஸ்.
தேசனே மாணிக்கவாசர் சொல்றார், இறைவன் ஒளியாக இருக்கிறான்னா யாரும் ஒளியாக இருக்கணும். சைவ சித்தாந்தப்படி இறைவன் அவருக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு தர்றாருங்கிறது தான் சைவ சித்தாந்தம். அவர் ஒளியாக இருக்கிறாருன்னா நம்மளையும் எப்படி வைப்பார்? ஒளியாக வைப்பார். தேசனே. இப்போ வள்ளலார் அவர் உடம்பே ஒளியாக இருந்ததுங்கிறாங்க. வள்ளலாரை புகைப்படம் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, யாருக்கெல்லாம் தெரியும் தெரியலை. வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் அவரை புகைப்படம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நான் நிழல் படம்னு தான் பேர் புகைப்படத்துக்கு. இப்போ நான் அதை ஃபோட்டோ எடுக்கணும்னா இது நிழல் விடக்கூடிய பொருள், நிழல் விடக்கூடிய பொருளை தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதனால் அதுக்கு பேர் என்ன படம்? நிழல் படம். அதனால தான் லைட் போடுறான். லைட் போட்டு கேமராவை ஸ்டார்ட் பண்ணி நிழல் படம்னு பேர். வள்ளலாரை நோக்கி கேமராவை ஸ்டார்ட் பண்ணால் கேமரா லைட்டை ஒரு உடம்பை கிராஸ் பண்ணி வெளியே போயிடுது. இப்போ இந்த மைக்கை கிராஸ் பண்ணி லைட்டு போகாது, ஆனால் யாருடைய உடம்பை கிராஸ் பண்ணி வெளியே போயிடுது? உடம்பே ஒளியில் இருக்குது. பிறகு அந்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவரை என்ன செய்ய முடியாமல் போச்சுது, ஃபோட்டோ எடுக்கணும் போச்சு. பிறகு வள்ளலார் மாதிரி ஒருத்தர் மண்ணில் செஞ்சு ஒரு குயவர் மண்ணில் செஞ்சு அவரை கொண்டு வந்து காட்டுறாரு. வள்ளலாருடைய முகமெல்லாம் வச்சு கொண்டு காட்டுறாரு. அவர் கையில் வாங்கிட்டு பொன்னான மேனி மண்ணாய் போனதேன்னு போட்டு உடச்சிடுறாரு. அது இருந்திருந்தால் கூட வள்ளலார் முகம் எப்படி இருந்திருக்கான்னு என்ன செஞ்சுருக்காங்க, நல்லா தெரிஞ்சிருக்கு. அதையும் அவர் பிடிக்கலை. யாருக்கு? பொன்னான மேனி மண்ணாய் போனதே அப்படின்னு போட்டு உடைக்கிறார். அதனால் பொலிவு முகத்தில் இருக்கணும். தேஜஸ்வி நாவதீதமஸ்துன்னு சொல்கிறாங்கல்ல வேதாந்த பாடசாலைகளில். அந்த வேதாந்த பாடசாலையில் கல்வி தொடங்கும் போது குருவே எங்கள் 2 பேருக்கும் ஒரு பொலிவு வரணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வகுப்புக்கு சோகமாக போகிறாங்க. சித்தாந்த வகுப்புக்கு வந்தால் ஒரு சந்தோஷமாக படித்து முகப்பொலியோடு போகணும். வந்த உடனே 5 மணி நேரம் இவற்றை ஓட்டுறதே பெரிய பாடாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. நாங்கள்லாம் அந்த பகவத்கீதை படிக்கிற காலத்தில் கோயம்புத்தூரில் 3 மணிக்கு கார் எடுத்து குரு புறப்பட்டு வருவாங்க. 5 மணிக்குள்ளே நாங்கள் பாடசாலைக்கு போவோம். விடிய காலம் பாடசாலைக்கு போவோம். உங்கள் அரவிந்த் ஐயான்னு ஒரு ஐயாவுடைய கல்யாண மண்டபம் இங்கே இருக்குது, லட்சுமி கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில். அங்கே வகுப்பு நடக்கும். அங்கே நடக்கும், மணமகிழ் மன்றத்தில் நடக்கும். பிறகு நம்முடைய இந்த கிரவுண்டு இருக்குது பாருங்கள், கல்பனா என்ன கிரவுண்டு, ஜிவிஜி கிரவுண்டு, அதுக்கு நிறைய எழுத்தால் ஒரு பங்களாவில் நடக்கும். எங்கே நடந்தாலும் 6 மணிக்குள்ளே அங்கே ப்ரெசென்ட் ஆகணும். உணவு நேரம் இடைவெளி விடுவாங்க, திரும்ப உட்காரணும், சிட்டிங் போடணும். அப்படி படித்தோம். படித்தா அந்த ஒரு வாரம் முகமே மாறிடும். அந்த ஒரு வாரம் வேறு நினைவே இருக்காது, அந்த பாட நினைவு தான் இருக்குது. அதான் போகமும் பொலிவும் எங்கும் புண்ணிய முனிவர். எங்கே பார்த்தாலும் யார்? எங்கே பார்த்தாலும் புண்ணிய முனிவர்களாக ஊருக்குள்ளே சுற்றுறாங்க. இப்போ நிலைமை நேர் எதிர்மாறாக இருக்குது. புண்ணிய முனிவர்களை எங்கே பார்க்க? வள்ளலார் திருவொற்றியூரில் ஒரு வீட்டு திண்ணையில் ஒரு முனிவர் உட்கார்ந்துருக்கிறார். அந்த முனிவர் திடீர்னு வந்திருக்கிறாரு. ஊருக்காரங்கெல்லாம் அவருக்கு எல்லா உதவியும் செய்து காப்பாற்றுறாங்க. ஒரு திண்ணையில் உட்கார்ந்துருக்கிறார். அவன் வீட்டு சாப்பாடையே சாப்பிட்டுவிட்டு எருமை போகுது, பன்னி போகுது, குரங்கு போகுது, இப்படி சொல்லிகிட்டே இருப்பார். நரி போகுது, வஞ்சகம் செய்கிறவனாக இருந்தால் அவருக்கு அது ஸ்கேன் ஆகிரும், நரி போகுதும்பார். ஆணை உடையவனாக இருந்தால் யானை போகுதும்பார், இப்படி சொல்லிகிட்டே இருப்பார். பல ஆண்டுகள். ஒரு நாள் அந்த பக்கமாக வள்ளலார் போகிறார். இதோ ஒரு உத்தம மனிதன் போகிறான் அப்படிங்கிறார். அதுக்கு பிறகு அவரை காணலை. ஒரு மனுஷனை பார்க்குறதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. யாருக்கு? அந்த முனிவருக்கு. ஒரு மனுஷனை பார்க்குறதுக்கு மலையிலேருந்து வந்திருக்கிறாருங்க. எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 10 வருஷம். மரம் மக்களாதலே வேறு வள்ளுவர் சொன்னார். நீங்கள் பண்புகள் இல்லைன்னா அவன் மறந்தானார். நெட்டை மரங்களென நின்றார் பாரதியார் சொல்கிறார். மனிதனுக்குரிய பண்பு இல்லைன்னா அவன் மறந்தான். வள்ளுவர்கிட்ட கேட்டாங்க, மரத்துக்கு கைகால் இருக்கா, மரத்துக்கு காது இருக்கா, எப்படி நீங்கள் மனிதனை மரத்தோடு ஒப்பிடலான்னு கேட்டாங்க. மக்களாதலே வேறு. எப்போ 2 பேரும் மறந்தான். ஆனால் இவன் உருவத்தில் யாராக இருக்கிறான்? காது மூக்கெல்லாம் இருக்குது, எதுக்கு இல்லை? இல்லைன்னார் வள்ளுவர் சொன்னார். அதனால் புண்ணிய முனிவர் எங்கும். இப்படி புண்ணிய முனிவர்கள்லாம் நம்ம பார்க்க முடியுதா இப்போல்லாம்? இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்குது. அதனால தான் அது புராண காலம், சைவம் ஓகியிருந்த காலம், நாயன்மார் காலம், இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். நாயன்மார்கள் வாழ்ந்த காலம், நாயன்மார்களை பார்த்துருக்குறாங்க, நாயன்மார்கள்ட்ட பேசியிருக்காங்க, நாயன்மார்கள் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்ருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்தா வியப்பாக இருக்குதுல்ல. என்ன சொல்கிறீங்க? அந்த காலங்கள் இப்போ வரமாட்டுக்குத. அதையெல்லாம் நாம் முன்னுரையாக வைத்துக்கொண்டு நாம் இப்போ திருவாசகத்துக்கு போகலாம். திருவாசகம்
திருவாசகத்துக்கு நம்ம போகலாம். ஒரு தடவை நல்லா செக்